பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடியா இந்தியா எப்ப வேண்டுமானாலும் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிலவி வருது. நேரடியா பாகிஸ்தான் மீது இந்தியா தாக்குதல்களை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்றாங்க. நேரடியா பாகிஸ்தான் உள்ள புகுந்து ஹபீஸ் சயீதுடைய லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான ரெசிடென்ஸ் ஃப்ரண்ட் மீது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பாகிஸ்தான் இந்தியா எல்லையில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகள் மீது இந்திய எல்லையை தாண்டாம வான்வெளி தாக்குதல்களை விமானம் மூலம் நடத்த வாய்ப்புகள் இருக்கு. இப்படிப்பட்ட நிலையில இரண்டு ராணுவ பலம் இங்கே ஒப்பிடப்பட்டு இருக்கு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ராணுவ ஒப்பீடு, அதாவது 2025 வரைக்கும் இந்த நிலவரம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். உலகளாவிய ஆற்றல் குறியீட்டு தரவரிசையில இந்தியா 4வது இடத்துல இருக்கு. இதுவே பாகிஸ்தான் 9வது இடத்துல இருக்கு. செயலில் இருக்கக்கூடிய ராணுவ பணியாளர்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்தியாவுக்கு 1.45 மில்லியனும் பாகிஸ்தானுக்கு 6,54,000 பேரும் இருக்காங்க. பாதுகாப்பு பட்ஜெட் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு $81 பில்லியன், பாகிஸ்தானுக்கு $11 பில்லியன் இருக்கு. ராணுவ பலம் டாங்கிகள் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 4,800, பாகிஸ்தானுக்கு 3,700 இருக்கு. வாகனங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 12,000, இதுவே பாகிஸ்தான்ல 10,000 இருக்கு. பீரங்கிகள் மொத்தமா எத்தனை இருக்கு இந்தியாவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7,500 பிளஸ் இருக்கு. இதுவே பாகிஸ்தான்ல 4,300 பிளஸ் இருக்கு. விமானப்படை மொத்த விமானம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் 2,200, இதுவே பாகிஸ்தான்ல 1,400 மட்டுமே இருக்கு. போர் விமானங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 600 இருக்கு. பாகிஸ்தான்ல 430 தான் இருக்கு. ஹெலிகாப்டர்கள் இந்தியாவில் 800 பிளஸும் பாகிஸ்தான்ல 300 பிளஸும் இருக்கு. போக்குவரத்து விமானம் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 250 பிளஸும் பாகிஸ்தான்ல 70 பிளஸும் இருக்கு. சரி, கடற்படைகள் மொத்தம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் 295, இதுவே பாகிஸ்தான்ல 114 தான் இருக்கு. விமானம் தாங்கிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்தியாவில் 2 இருக்கு. அது INS விக்ரமாதித்யா மற்றும் INS விக்ராந்த். பாகிஸ்தான்ல 1 கூட இல்ல. நீர்மூழ்கி கப்பல்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 17 இருக்கு. அதாவது அணுசக்தியில இயங்குவது உட்பட 17 இருக்கு. பாகிஸ்தான்ல 9 இருக்கு. இது எல்லாமே டீசல் மின்சாரத்துல இயங்குவதா தான் இருக்கு. போர்க்கப்பல்கள் மற்றும் அழிப்பான்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 30 பிளஸும் பாகிஸ்தான்ல 10 பிளஸும் இருக்கு. அணுசக்தி திறன் அணு ஆயுதங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் 160, பாகிஸ்தான்ல 165 இருக்கு. அணு விநியோக அமைப்புகள் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு நிலம், காற்று, கடல் சார்ந்ததாகவும் பாகிஸ்தானுக்கு முதன்மையாக நிலம் மற்றும் வான் அடிப்படையிலானது. அணு கோட்பாடு பார்த்தோம்னா இந்தியாவில் முதல் பயன்பாட்டு கொள்கை இல்லை. பாகிஸ்தான்ல அறிவிக்கப்பட்ட கொள்கை இல்லை. அதாவது தெளிவற்ற நிலைப்பாடு அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல யாருடைய கை ஓங்கி இருக்கும்? இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒருவேளை போர் வெடிச்சா மனித வளம், பாதுகாப்பு, பட்ஜெட் மற்றும் நிலம், வான், கடல் படைகள், ராணுவ சொத்துக்கள் இதன் அடிப்படையில இந்தியாவுடைய கைதான் மேலோங்கி இருக்கும். ரஃபேல் போன்ற மேம்பட்ட போர் விமானங்கள், 2 விமானம் தாங்கிகள், அணுசக்தியால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல்கள், விரிவான ஏவுகணை பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு வலையமைப்பு உள்ளிட்ட பெரிய மற்றும் நவீனமயமாக்கப்பட்ட ஆயுத பாதுகாப்பை இந்தியா வச்சிருக்கு. அதிநவீன ராணுவ பொருட்களுடைய உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிச்சுள்ள காரணத்தால இந்தியாவுடைய பாதுகாப்பு துறையும் மிகவும் பலப்படுத்தப்பட்டுள்ளதா இருக்கிறதா சொல்றாங்க.